Taste the Daily. சென்னை சூளைமேட்டை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி கனகராஜ் மதுரையில் பிடிப்பட்ட நிலையில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கனகராஜின் மனைவி புகார் அளித்துள்ளார். கனகராஜ் மீது 3 கொலை வழக்குகள் மற்றும் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் மதுரை ஆரப்பாளையத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த போது சிக்கியுள்ளார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்றங்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு சீர்கெட்டுள்ள நிலையில் காவல்துறையினரால் நடத்தப்பட்ட என்கவுண்டர்களில் பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துள்ளன. இதனால் தற்போது பிடிப்பட்ட கனகராஜின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவரது கைது நடவடிக்கையில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரை என்கவுண்டர் செய்து விடுவார்கள் என்று அஞ்சுவதாகவும் கனகராஜின் மனைவி மேகலா புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சியில் மெத்தபெட்டமைன் விற்பனை செய்த 3 சிக்கினர். உறையூர் ராமலிங்க நகர் பூங்கா அருகே பூஜித், ஆல்வின், நகுல்தேவ் ஆகிய 3 கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருள் வைத்திருந்தனர். இவர்கள் தற்போது பிடிப்பட்ட நிலையில் அவர்களிடம் இருந்த மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சிகள் சகல போதைப் பொருட்களும் சரளமாக கிடைப்பதால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உள்ளாட்சி அமைப்புகளில் சிறப்பு அதிகாரிகளை நியமிக்கும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு பேரவையில் அதிமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. தமிழகத்தில் பல்வேறு மாநகராட்சிகளில் காலியாகும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு பதிலாக மாவட்ட வாரியாக சிறப்பு அதிகாரிகள் நியமித்து நிர்வகிப்பது தொடர்பாக பேரவையில் சட்டத்திருத்த மசோதா மீது விவாதம் நடைபெற்றது. இதில் அதிமுக சார்பில் உரையாற்றிய KP அன்பழகன், முடிவுற்ற ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலத்திற்கு தேர்தலை நடத்தாமல் மாவட்ட வாரியாக சிறப்பு அதிகாரிகள் நியமனம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், சிறப்பு அதிகாரிகள் நியமிப்பது என்பது திமுக அரசால் உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியாது என்பதை வெளிப்படையாக காட்டுவதாக குற்றம் சாட்டினார். இதேபோல் தமிழ்நாடு வன திருத்த சட்டத்தில் மேலும் பல திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக சார்பில் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் வலியுறுத்தினார். சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் அரசு பேருந்தில் ஏறி ரகளையில் ஈடுபட்டது தொடர்பாக 30 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பூந்தமல்லி பிரதான சாலையில் அமைந்துள்ள பச்சையப்பன் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விழா நடைபெற்றது. இதில் தாமதமாக கல்லூரிக்கு வருகை தந்த மாணவர்களை உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அவர்கள் அரசு பேருந்து மீது ஏறி கோஷமிட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் அலட்சிய போக்குடன் செயல்படுவதால் மாணவர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.